நான் படித்த மிகச்சிறந்த கவிதை உன் பெயர்தான். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோவை தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மோஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வீடியோவை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா டெலிகிராம்லேயே கொடுத்துருப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை கரெக்டாக வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. 21 செகண்ட் இருக்கும், 21 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு உங்கள் ஃபேஸ் அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மட்டும் தான் அந்த இமேஜுக்குள்ளே செட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஃபேஸ் அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு அதோட சைஸு பேக்ரவுண்டில் ஹார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு அதோட சைஸுமே அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஹார்ட்டுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அதே மாதிரி தான் உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அந்த மாதிரி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கொஞ்சம் எதாவது டச் ஆகுது, மேலே பார்டர்லாம் டச் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி கிராப் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி வந்து கிராப் பண்ணி கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதுலேயும் அதே மாதிரி தான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கிராப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ஹார்ட்டுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. 3 ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.